السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم من عرف نفسه فقد عرف ربه. صدق الله وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் சகோதாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்வுகளிலே இருக்கக்கூடிய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மீக தந்தை ஷேகுனா அவர்களின் மீதும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை கொண்டு இந்த உலகத்திலே மனிதர்களை சீர்திருத்தம் செய்தான். நபிமார்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் வழிமார்களை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருந்தான் என்பது நமக்கு தெரியும். அதற்கு பின்னால் ஆன்மீக தந்தைமார்கள் வழிமார்கள் நடமாடும் வழிமார்களின் மூலமாக நமக்கெல்லாம் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய ஆன்மீக பெருந்தகைகள் நம்மை விட்டு சென்றவர்கள் இப்பொழுது நம்மோடு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் நமக்கு நேரான பாதைகளையும் இறைவனை நெருங்கக்கூடிய வழிகளையும் நமக்கு சொல்லித் தந்த எல்லா விதங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு செய்திகளை சொல்லுவார்கள். மனிதனுக்கு இரண்டு செய்திகளை பெருமானார் அழகாக பதிவு செய்வார்கள். உள்ரங்கமான செய்திகள், வெளிரங்கமான செய்திகள், அகம் சார்ந்த செய்திகள், புறம் சார்ந்த செய்திகள் என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டிற்கும் வழிகாட்டினார்கள். அகம் சார்ந்ததற்கும் வழிகாட்டினார்கள், புறம் சார்ந்ததற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டினார்கள். புறம் சார்ந்ததை நாம் பார்க்கின்ற நேரத்திலே நிறைய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிரங்கமாக நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்பதை பெருமானார் நமக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டுதல்களை செய்து தந்திருக்கிறார்கள். நீங்கள் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும், இப்படித்தான் நீங்கள் முடி வெட்ட வேண்டும், இப்படித்தான் நீங்கள் தாடி வைக்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் தொழுக வேண்டும், இப்படித்தான் நீங்கள் தாயிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் மனைவி இடத்திலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் உலகத்தினுடைய எல்லா விதமான நடைமுறை வாழ்க்கைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலேயே நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அகம் சார்ந்த வாழ்க்கையை சொல்லித் தரவில்லை, புறம் சார்ந்த வாழ்க்கையை சொல்லிவிட்டு பெருமானார் அதற்கு பின்னால் அவனுடைய அகத்தை சரிபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகம் சார்ந்த விஷயங்களை சொல்லித் தருவார்கள். உலகத்தில் எத்தனையோ துறைகள் இருக்கிறது. இப்ப எல்லா துறைகளும் வியாபாரமாக மாறி போய்விட்டது. சில இடங்களிலே கலைகள் எல்லாம் கல்விகளாக மாறி போய்விட்டது. சமையல் கலைகள் இப்பொழுது கல்விகளாக மாறி போய்விட்டது. மருத்துவம் என்பது இன்னைக்கு வியாபாரமாக மாறி போய்விட்டது. பொதுவாகவே சொல்ல போனால் மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் ஆயிரம் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். மூக்குக்கு மட்டும் தனி மருத்துவர், கண்ணுக்கு மட்டும் தனி மருத்துவர், தொண்டைக்கு மட்டும் தனி மருத்துவர், நாட்டுக்கு மட்டும் தனி மருத்துவர், பல்லுக்கு தனி மருத்துவர், கைக்கு தனி மருத்துவர், இருதயத்திற்கு தனி மருத்துவர், நுரையீரலுக்கு தனி மருத்துவர், காலுக்கு தனி மருத்துவர், வயிற்றுக்கு தனி மருத்துவர், குடலுக்கு தனி மருத்துவர், கிட்னிக்கு தனி மருத்துவர். எல்லா ரீதிகளிலும் மனிதனுடைய உறுப்புகள் எத்துணை இருக்கிறதோ அத்துணைக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவமனைகள் இருக்கிறது. இன்றைக்கு அவைகள் எல்லாம் வியாபாரங்களாக ஆக்கப்பட்டு விட்டது. இல்லாத நோயை உருவாக்குவது, நோயே இல்லாமல் இருப்பான், சுகாதாரமாக இருப்பான், சொத்தமாக இருப்பான், அவனை நோயாளியாக மாற்றக்கூடியதுதான் இன்றைய கால மருத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் சார்ந்த அனைத்து மருத்துவத்திற்கும் பெருமானார் மருந்தை தந்திருக்கிறார்கள். உள்ளம் சார்ந்த நோய்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவம் தந்திருக்கிறார்கள். மனிதன் உள்ளம் கெட்டு போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்திலே அவனுக்கு பொறாமை இருக்கிறது, அவனுக்கு கவலை இருக்கிறது, அவனுக்கு மனவேதனைகள் இருக்கிறது. எந்த டாக்டரை அணுக முடியும்? மனோ தத்துவ நிபுணரிடத்திலே போனால் மாத்திரை மட்டும் கொடுப்பார், 24 மணி நேரங்கள் தூங்குங்கள் என்று கொடுப்பார். அவருக்கு தெரிந்ததுதான் அது. அவர் 24 மணி நேரம் தூங்கியதற்கு பின்னால் அவருக்கு என்ன கஷ்டங்கள் உள்ளத்தில் இருக்கிறதோ அது அதிகமாக்கப்படும். மீண்டும் அது அதிகமாக்கப்பட்டவன் நோயாளிகளாகவே அவன் கருதப்படுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, கோபம் எனக்கு அதிகமா வருகிறது என்று ஒரு டாக்டர் இடத்திலே போனால் கோபத்தை தடுக்க முடியுமா? எனக்கு இச்சை அதிகமாக வருகிறது என்று சொன்னால் அந்த இச்சையை தடுக்க முடியுமா? அவர் தூக்கத்திற்கு மட்டும் மருந்து கொடுப்பார். தூக்க மாத்திரைகளை போட்டு தூங்க வைத்தால் அவனுக்கு எல்லாம் சரியாகிவிடும், பலதையெல்லாம் மறந்து விடுவான், புதியதாக அவனுக்கு வரும் என்று நினைப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மருத்துவர்களால் அது மட்டும் தான் முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்காலஜி, மன தத்துவ நிபுணர்கள் எல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மருத்துவம் செய்தார்கள் வரலாறுகளையும் நாம் பார்க்கின்ற நேரத்திலே மிக முக்கியமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் சார்ந்த நோய்களுக்கு நிறைய நிவாரணங்களை பெருமானார் தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் சபை கூடியிருக்கிறது, ஒரு மனிதர் பெருமானார் இடத்தில் நேரடியாக வந்தார்கள். நாயகமே, நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். எல்லோரும் கூடியிருக்கிறார்கள், சபையிலே எல்லா சகாபாக்களும் கூடியிருக்கிறார்கள். வாலிபர் வந்து பெருமானாரிடத்திலே நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், அனுமதி கொடுங்கள். இன்னொரு சபையிலே அதே போன்று ஒரு மனிதர் வருகிறார், வாலிப மனிதர். அவர் வந்த உடனே அவர் கேட்கிறார், நாயகமே, இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இவைகளெல்லாம் இஸ்லாம், இவை அல்லாதலும் இஸ்லாம் இருக்கிறது என்பதை பெருமானார் நீண்ட ஒரு பட்டியலை போட்டார்கள். ஆனால் அவர் சொன்னார், எனக்கு சுருக்கமாக சொல்லுங்கள், எனக்கு சுருக்கமாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், அதனால நான் சம்பாதிக்க வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எண்ணத்துக்காக வேண்டி நீ கேட்கிறாய் என்று கேட்கின்ற நேரத்தில் அவன் சொன்னான், நான் திருட வேண்டும், அனுமதி கொடுங்கள். மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? முதலில் இருக்கிற மனிதர் எனக்கு விபச்சாரம் செய்ய வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார். எந்த டாக்டர் போய் கேட்க முடியும்? அவருடைய மனதிலே அனைத்துமே இச்சைகள் கூடியிருக்கிறது, அவனுடைய தவறுகள் அனைத்துமே மனதை உள்ளத்திற்குள் அவனுக்கு பதிந்து விட்டது. யாரை பார்த்தாலும் அவன் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறான், மனநோய் பிடித்தவனாக இருக்கிறான். இவனை எப்படி சரிபடுத்துவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது ஒரு மனிதன், நான் திருட வேண்டும், நான் திருட வேண்டும், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார். இஸ்லாத்திலே லகுவானதை சொல்லுங்கள் நாயகமே, நான் அதை பின்பற்றுவேன் என்பதாக சொல்லுவார். நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், தொழுகை, கலிமா, ஜகாத், நோன்பு, ஹஜ் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன், இருந்தாலும் இலகுவானதை
சொல்லுங்கள், அதனால் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதாக அந்த மனிதர் கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 2 மனநோய் மனிதர்களுக்கு பெருமானார் மருந்தளித்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகம் சார்ந்த இந்த நோய், இந்த அகம் சார்ந்த நோயை எந்த மருத்துவராலும் இதை குணப்படுத்த முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மருத்துவம் பெருமானார் எப்படி செய்தார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே உடனே பெருமானார் விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்ட அந்த வாலிபனை கூப்பிட்டு சொன்னார்கள், உன் தாயிடத்திலே ஒருவன் நான் விபச்சாரம் செய்யட்டுமா என்று அனுமதி கேட்டால் நீ விடுவாயா என்று கேட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது நாயகமே. உன் சகோதரியிடத்தில் கேட்டால் முடியாது நாயகமே. உன் மனைவியிடத்தில் கேட்டால் முடியாது நாயகமே. உன்னுடைய சகோதரிகள், அது மட்டுமல்ல உன்னுடைய தாய், உன்னுடைய சிறிய தாய், இப்படி எல்லாம் தொடர்ந்து போகின்ற நேரத்திலே முடியாது நாயகமே என்று சொல்லுவார். உன் தாய்க்கு முடியாதது உன்னால் முடியுமா? உன் தாய்க்கு ஹராமானது உனக்கு ஹலால் ஆக முடியுமா? உன் சகோதரிக்கு ஹராமானது உனக்கு ஹலால் ஆக முடியுமா என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்த நேரத்திலே அவன் மனதிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வாலிபனுடைய மனதிலே இச்சையை நீக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருதயத்தின் மீது கையை வைத்து பெருமானார் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு, யா அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, அவர் நினைத்த பாவத்தை மன்னித்து விடு என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். எந்த மருத்துவராவது நம்ம போய் சர்க்கரைக்காக ஒரு மருத்துவர்கிட்ட போறோம்னு வச்சுங்க, எந்த மருத்துவராவது நமக்கு துஆ செய்வாங்களா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மருத்துவம் செய்துவிட்டு அவருக்கு நல்ல தீர்வுகளை கொடுத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே இந்த மனிதனுடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்துவாயாக, பரிசுத்தப்படுத்துவாயாக, அது மட்டுமல்ல அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, உள்ளத்திலே அழுக்கு இருந்ததல்லவா, அந்த அழுக்கை உருவாக்கிய அந்த பாவ செயலை நீ மன்னித்து விடுவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பெருமானாரை போன்று மனநோய் மருத்துவர்களில் மிக முக்கியமானவர் யாரும் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருவார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வாழ்க்கையிலே நிம்மதி வேண்டும், வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ வேண்டும், கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்ற இந்த காலகட்டத்திலே நாம் நினைத்து பார்க்கின்ற நேரத்தில் எப்படி கவலை இல்லாமல் வாழ முடியும்? கவலை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஏதாவது ஒரு கவலை, குடும்பத்தில் கவலை, மனைவியின் மூலமாக கவலை, வியாபாரத்தின் மூலமாக கவலை, துன்யாவின் மூலமாக கவலைகள், ஏகப்பட்ட கவலைகள் மனிதனை சூழ்ந்திருக்கிறது. இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், ஒவ்வொரு மாதமும் பிறை பிறக்குகின்ற நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நிம்மதிக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், மன நிம்மதிக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். பெருமானார் இப்படி சொன்னார்கள், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பே, இந்த மாதம் பிறை பிறக்கும் பொழுதே எனக்கு நிம்மதியை கொடு, என் உடல் ராகத்தை கொடு, என் உள்ளத்தில் சலாமத்தை கொடு என்று கேளுங்கள் என்று மாதத்தின் ஆரம்ப பிறை வளர்பிறையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே கேட்க சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்கள் எல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே படுக்கின்ற உறக்கத்திற்கு போகின்ற நேரத்திலே இப்படி வேண்டுவார்களாம், அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்வார்களாம், ரப்பே, உன்னை உறக்கத்திலும் நான் மறக்க கூடாது, விழிப்பிலும் நான் உன்னை மறக்க கூடாது, எப்பொழுதும் நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், எல்லா நிலைகளிலும் உன் நினைவாகவே நான் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே நான் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். தூங்குகின்ற நேரத்தில் நினைத்துக் கொண்டு படுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெருந்தகைகள் இப்படி சொல்லுவார்கள், தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், ரப்பே, என்னை நீ தஹஜ்ஜுக்கு எழுப்புவாயாக. நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் சொன்னா, தஹஜ்ஜுக்கு எழுவதற்காக வேண்டி நாம் அலாரங்களை வைக்கிறோம். அலாரம் அடித்த உடனே அதன் தலையிலே அடித்து விடுவோம், அது அடைந்து விடும். அதற்கு பின்னால் நாம் எல்லா நேரங்கள் கடைசி நேரத்திலே வாங்க சொல்வதற்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு தஹஜ்ஜுக்கு தொழுகின்ற சூழல்கள். அவர்கள் எப்படி கேட்பார்கள், இறைநேசர்கள் எப்படி கேட்பார்கள் என்று சொன்னால், ரப்பே, நான் தஹஜ்ஜுக்கு எழ வேண்டும், அது நீ எனக்கு எழுப்ப வேண்டும்.
உனக்கு எது எனக்கு பொருத்தமான நேரமோ அந்த நேரத்தில் நீ என்னை எழுப்பு என்று சொல்லுவார்கள் இறைநேசர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள் அல்லவா, இறை நேரத்தில் இறைவனிடத்திலே நாம் உறவாடக்கூடிய நேரங்கள், உரை நிகழ்த்தக்கூடிய நேரங்கள், அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய நேரங்கள், தஹஜ்ஜுடைய நேரங்கள். இந்த நேரங்களிலே நாம் அல்லாஹ் விருப்பப்படக்கூடிய நேரத்தில் என்னை எழுப்பப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு படுப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய இறைநேசர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நடைமுறைகளை பேணிய நிறைய பேர்கள் இறைநேசர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே உள்ளங்களையும் அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்தி வாழ்ந்தவர்களின் வரலாறுகள் நிறைய நமக்கு இருக்கிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிகப்பெரிய கொடுங்கோல் மன்னன், நிறைய பெண்களை அழித்தவன், நிறைய வழிமார்களை கொன்று குவித்தவன். அவர் ஒரு நாள் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஹுதைஃபா என்ற ஒரு மனிதரிடத்திலே சொல்லுகிறான், இந்த மனிதரை பிடித்து வாருங்கள், அவரை பிடித்து வந்து அவரை நாளைக்கு தூக்கு மரத்தில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வரும் வழியிலே நேரமாகிவிட்டால் அவரை உங்கள் வீட்டிலே இரவு தங்க வைத்து விட்டு காலையிலே கொண்டு வாருங்கள், அவரை தூக்கிலிட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய சொல்லை கேட்ட ஹுதைஃபா போகிறார்கள், அந்த மனிதரை பார்த்து பிடித்து விடுகிறார்கள். பிடித்து விட்டு சொல்லுகிறார்கள், உன்னை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அழைத்து வர சொல்லுகிறார். ஒரு மனிதனை ஒரு வழிமார்களையோ அல்லது யாரையாவது ஹஜ்ஜாஜ் இப்னு கண் வைத்து விட்டால் அவர்களை கொலை செய்து விடுவார்கள். அதுதான் அவருடைய பழக்கமாக இருந்தது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இப்படி சொல்லிவிட்ட உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், ஒன்றும் சொல்லவில்லை, கையிலே பிடித்துக் கொண்டு அவர்களை கூட்டி வருகிறார்கள். ஹுதைஃபா அவர்கள் கூட்டி வருகின்ற நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வீட்டிலே நிறைய அமானித பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறேன், நிறைய அமானித பொருட்களை நான் வீட்டிலே வாங்கி வைத்து வந்தேன், அந்த அமானித பொருட்களை எல்லாம் நான் கொடுத்து விட்டு வருகிறேன், அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார். நாளைக்கு தூக்குல போட போறாங்க, அவரை குற்றவாளி கூட இல்லை, நான் குற்றவாளி இல்லை என்பதை உங்களிடத்தில் நான் நிறைவாளியா குற்றவாளி இல்லை என்பதை நான் உங்களிடத்தில் சொல்லவில்லை, ஆனால் என்னை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமானிதங்கள் என் வீட்டில இருக்கிறது என்று சொன்ன உடனே ஹுதைஃபா சொன்னார்கள், நான் எப்படி விட முடியும், ஹஜ்ஜாஜ் உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறார், உங்களை நான் அழைத்து போகாவிட்டால் உங்களிடத்தில் எனக்குத்தான் அங்கே தூக்கிலிடப்படும், ஆகையால் உங்களை நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். கொஞ்ச தூரங்கள் நடந்ததற்கு பின்னால் மீண்டும் அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் என் வீட்டிலே அமானித பொருட்களை வைத்திருக்கிறேன், அந்த அமானித பொருட்களை நான் விட்டுவிட்டு வந்துவிட்டால் என் பிள்ளைகள் தெரியாமல் அதை எடுத்து தம்முடைய பொருட்கள் தகப்பனாருடைய பொருட்கள் என்று பயன்படுத்தி விடுவார்கள் என்பதை நான் பயப்படுகிறேன், அமானிதங்களை நான் ஒப்படைத்து வந்து விடுகிறேன், தயவு செய்து என்னை கொஞ்சம் விடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே எனக்கு மனது கேட்கவில்லை, சரி போய்விட்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர் சிட்டாக பறந்து விட்டார். பறந்து விட்ட உடனே மனதிலே எனக்கு ஒரு கவலை, பிடித்து கையிலே பிடித்து விட்டோம், குற்றவாளியை பிடித்து வர சொன்னதை பிடித்து விட்டோம், ஆனால் அவர் தப்பி போய்விட்டார், அனுமதியும் கொடுத்து விட்டோம், நாளை காலை இவள் வருவாரா, அமானிதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு வருவாரா, ஒரு தவறிலே ஒரு தூக்கிலே போட போகிறார்கள், அவர் தப்பிப்பதற்காக வேண்டி உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டிதான் பார்ப்பார், அவர் போய்விடுவாரே வரமாட்டாரே என்ற பயத்திலே வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடன் கவலையின் முகத்தை பார்த்து மனைவி கேட்கிறார்கள், என்ன கவலையாக இருக்கிறது, என்ன காரணம்? சொன்னார்கள், நான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, அவர் அனுமதி கேட்டார், நான் அனுப்பிவிட்டேன், அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை, அவருடைய வீடு தெரியாது, அவர் ஊரு தெரியாது எனக்கு என்று சொன்ன உடனே வீட்டுக்காரமா சொன்னாங்க, ஹஜ்ஜாஜை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா, அப்படி தெரிந்தும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இப்படி ஒரு தவறை செய்து விட்டீர்களே, நாளைக்கு உங்களுடைய உயிர் என்ன ஆகும், நாளைக்கு ஹஜ்ஜாஜ் உங்களுடைய உயிரைத்தானே உங்களைத்தானே தூக்கிலே இடுவான் என்பதாக சொல்லுகின்ற நேரத்திலே அந்த ஹஜ்ஜாஜினுடைய யூஸ் அழைப்பு வந்த ஹுதைஃபா என்ன சொன்னார் தெரியுமா, அவர் வந்து விடுகிறேன் என்று சொன்னார் என்பதாக சொல்லிவிட்டு உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு இரவு அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே காலை பொழுது கதவு தட்டப்படுகிறது. தட்டப்பட்ட உடனே அந்த தட்டுகின்ற கதவை தட்டுகின்ற யார் அந்த மனிதர் தட்டுகிறார் என்று கதவை திறந்து பார்த்தால் யார் நம் இடத்திலிருந்து அனுமதி பெற்று போனாரோ அவர் வந்துவிட்டார். அவர் அசந்து போனார், ஆச்சரியம் அடைந்தார், இப்படி மனிதர்கள் இருக்கிறார்களா, இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, அமானிதத்தை நிறைவேற்றி விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு என்னிடத்தில் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்யாமல் வந்து நிற்கிறாரே, அவரால் ஒன்றும் ஜீரணிக்க முடியவில்லை. அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்திலே கொண்டு போய் விட்டார்கள்.
விடுகின்ற நேரத்திலே குற்றவாளி எங்கே, பிடித்து வந்தவர் எங்கே என்று கேட்கின்ற நேரத்திலே அவர் வெளியிலே இருக்கிறார். ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது என்று இந்த சம்பவத்தை சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் என்ன சொல்லுகிறார், அவரை கொல்லக்கூடாது, அவர் இருப்பதினால் தான் நம்முடைய ஆட்சிகள் நடைபெறுகிறது, அவர் இருப்பதினால் தான் நம்முடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் மேல்நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது, அவரை கொல்ல வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இறை நேசர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை மாறு செய்ய மாட்டார்கள். உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகளில் உறுதியாக நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, அமானிதங்களை சரியாக செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்னித்து பழகுங்கள், நீங்கள் மன்னித்து பழகுங்கள், நீங்கள் மன்னித்தால் உயர்வடைவீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றம் செய்தவர்களை மன்னித்தார்கள், துரோகம் செய்தவர்களை மன்னித்தார்கள், அநீதம் செய்தவர்களை மன்னித்தார்கள், அடித்தவர்களை மன்னித்தார்கள், திட்டியவர்களை மன்னித்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றம் புரிந்தவர்களை மன்னித்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு கொடுக்க தடுத்தவரை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். உனக்கு பதவியை கொடுக்க கூடாது என்று நினைப்பவனுக்கு நீங்கள் கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே மக்காவின் சாவியை கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், தரம் மறுத்தார்கள். தரம் மறுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி பெற்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் சாவியை வாங்கி எங்கே உஸ்மான் என்று கேட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் கொடுக்க தடுத்தவர்களிடத்திலே கொடுத்து பழகினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் உங்களுக்கு கொடுப்பதற்கு மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினி அவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, பெருமானார் தூதி மன் ஹர்ரக என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹர்ரமக, உனக்கு தடுத்தான் அல்லவா, உனக்கு ஹராமாக்கினான் அல்லவா, உன்னிடத்திலே தரக்கூடாது என்று நினைத்தான் அல்லவா, அவனுக்கு கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். யமாமா அதிலே சுமாமா இரண்டையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமாமாவினுடைய மன்னரை அழைத்து வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் மஸ்ஜித் நபவியிலே கட்டி போடப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறைகளை பார்க்கிறார். கடைசியாக அவர் என்ன செய்கிறார், பெருமானார் அவர்களிடம் கேட்கின்ற நேரத்திலே 3 நாட்களும் ஒரே பதிலை சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்து அவர்களை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அவிழ்த்து விட்டார்கள். அவர்கள் குளித்தார்கள். பெருமானாரிடத்தில் வந்து நாயகமே நான் உம்ரா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் உம்ரா செய்யும் போகின்ற நேரத்திலே அங்கே உம்ரா செய்வதை பார்த்துவிட்டு முதலில் அவர் ஈமான் கொள்ளாமல் இருந்த நிலையிலே உம்ரா செய்தால் அது வேறு மாதிரி. காபிர்கள் எல்லாம், மக்கா காபிர்கள் எல்லாம், அதாவது காபத்துல்லாவை தவாப்பு செய்கின்ற நேரத்திலே அம்மனமாக தவாப்பு செய்வார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே ஆடைகளை, இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து தவாப்பு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இமாம் அவர்கள் ஆடைகளை அணிந்து கொண்டு தவாப்பு செய்வதை பார்த்த உடனே எதிரிகள் எல்லாம் திட்டினார்களாம், என்ன மதம் மாறிவிட்டாயா என்று கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், ஆம், நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அதுபோன்றுதான் நான் உம்ராவை செய்வேன் என்பதாக செய்தார்கள். அதற்கு மட்டுமல்ல, அந்த மக்கள் எல்லாம் இப்படி செய்தால் உங்களை நாங்கள் தண்டிப்போம் என்பதாக சொல்லுகின்ற நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், சுமாமா யமாமாவில் இருந்து வரக்கூடிய எல்லா விதமான தானியங்களையும் நான் நிறுத்தி விடுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த தானியங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் பெருமானாரின் பொறுப்பாக இருக்கிறது. அவர்கள் கொடுக்க சொன்னால் நான் கொடுப்பேன், இல்லை என்று சொன்னால் கொடுக்க மாட்டேன் என்பதாக தானியங்களை தடை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் குடும்பத்தார்களையும் மக்காவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 மாதங்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தண்ணீர் தடை, அவர்களுக்கு உணவு தடை, எல்லாம் தடை செய்யப்பட்டது. குழந்தைகள் எல்லாம் இலை தடைகளை சாப்பிட்டு 3 மாதங்கள் 3 வருடங்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் என்பது வரலாறுகளில் நாம் தெரிந்ததுதான்.
தடுத்தார்கள். மக்காவாசிகள் பெருமானாருக்கு 3 வருடங்கள் உணவு கொடுப்பதற்கு தடுத்தார்கள், தண்ணீர் கொடுப்பதற்கு தடுத்தார்கள். இதையெல்லாம் தாண்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமாமா நாட்டில் இருந்து வரக்கூடிய தானியங்கள் எல்லாம் சரியாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமாமாவிற்கு கடிதம் எழுதினார்கள். இப்படி செய்வது நீங்கள் உணவுகளை தானியங்களை தடுப்பது குற்றம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு தடுக்கக்கூடியவனுக்கு நீங்கள் கொடுத்து பழகுங்கள், உங்களுடைய உள்ளங்கள் விசாலமாகும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வாழ்க்கையிலே வெற்றி உள்ளவர்களாக நீங்கள் மாறி போவீர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மட்டுமல்ல, மன்னித்து பழகுங்கள், நீங்கள் மகத்துவமாக மாறுவீர்கள், வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சிறந்தவர்களாக கருதப்படுவீர்கள். இவைகள் மட்டுமல்ல, நீங்கள் உலகத்திலே தடுத்தவர்களுக்கு கொடுத்து பழகுங்கள், அல்லாஹ் உங்களை சிறப்பாக்கி வைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் சார்ந்த நிறைய குற்றங்களுக்கு நிறைய மருத்துவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்து காட்டினார்கள், சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் தான் உள்ளங்கள் சரிபடுத்துவதற்காக வேண்டி, உள்ளங்களை சீர்படுத்துவதற்காக வேண்டி, அகம் சார்ந்த தவறுகளை, அகம் சார்ந்த கரைகளை நீக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷரியத் என்பதை போன்று தரீக்கத் என்பதாக வைத்திருக்கிறான். இந்த தரீக்கத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் இணைந்து தரீக்கத்திலே இணைந்தால் மட்டுமே உள்ளத்திலே அல்லாஹுவின் எல்லா பிரகாசங்களையும் ஏற்ற முடியும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் கழுக முடியும் என்பதை நாம் உள்ளார்ந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வாழ்க்கையை கொஞ்ச காலங்கள் வைத்திருக்கிறான். அந்த கொஞ்ச காலங்களில் கூட உள்ளம் சார்ந்த அகம் சார்ந்த இந்த பாவங்களை விட்டும் விலகி, புறம் சார்ந்த பாவங்களையும் விட்டு விலகி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினார்களோ, வழிமார்கள் எப்படி வழிகாட்டினார்களோ, நம்முடைய ஷேகுமார்கள் எல்லாம் எப்படி வழிகாட்டினார்களோ, அது போன்று நம்முடைய வழிகளை அல்லாஹ் சீராகும் சிறப்பாகவும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லது ஒரு வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை அல்லாஹ் மென்மேலும் தந்து கடைசியிலே களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடியவர்களாக வாழும் காலங்கள் எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேராகவும் கனவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தையும், மறுமையிலே பெருமானாரின் ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளை உலகத்திலே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும், வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.